எப்படி சார்? ஐயோ அப்படிதான் இதே மாதிரி என்ன சீரியஸா சார் கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் சார் எனக்கு செப்டம்பர்ல கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்மா கிட்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல. கையில் எவ்வளோ போனேன் அப்படி என்ன அப்படின்னாப்புல என் பாஸ் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க ஹிந்தி. ஸோ அங்கே இருந்தது. பட் ஒரு ரொம்ப ஃபோன்ஸ் அவங்க நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் நாட்டக்க போட்டக்க தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இது நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. சூப்பர் சார். நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்கிறேன். நான் ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஓகே ஓகே கிக்கி நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே ஓகே டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம். சரி ஓகே யூ கிளாஸ். வேலை செய்கிற இடத்துல இருக்க வித்தியாசம் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்கவழக்கம்னால கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்கும். ஓகே கண்டிப்பா சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியா தி போல்ட் தி பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள் ஹிந்தி சினிமால இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் டு தமிழ் சினிமா. So happy to have you here and few words from you. Thank you everyone and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas with Vijay Sethupathi and Sriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch it. And what is the biggest learning as an actor under direction of Sriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது.
ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். But sorry, just on one note, that obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand literally throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, super. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions. So I'm not going to ask anything. Otherwise, Yes, I got that. So, இப்போ வந்து சண்முகராஜா அவர்கள் கிட்ட நான் பேசணும். சார் சொல்லுங்க சார், நீங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராமிசிங்கான ரோல் ஒன்று பண்ணிட்டீங்க கேள்விப்பட்டேன். So few words from you. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு படம் பண்றப்ப வந்து எப்படி ஆர்டிஸ்டோட நெருக்கமாகிறது, அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றதுதான் ஒரு முதல் இதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து தியாகராஜா குமாரராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை சார்ட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் சார் வந்து ஒரு ஷார்ட்ல வந்து பேசினாங்க. பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது, அவர் தமிழ், சார் வந்து தமிழ், அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அதனால ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ராதிகா மேடம், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் கூத்துப்பட்டறை மூலமா ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்டராக்ட் பண்றது அப்படின்ற இருக்கு ஒரு யோசனையோட போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோம்னா எங்க அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சித்திர திருவிழா போட்டோலாம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஐய, ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே, நம்ம ஏரியாவாவே இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதுல எனக்கு ரொம்ப என்னன்னா, இவங்க எல்லாம் கூத்துப்படுற இப்ப சாரு பூஜா மேடத்தோட எல்லாம் ஒர்க் பண்றப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால நான் படிச்சப்ப எங்க ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்டராக்ட் பண்ணுவோம், அங்க இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அவங்களோட வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை அருமையா இருந்தது. சாரோட பதல் போர், அந்தாதும், இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில். அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்குவாரு. நீங்க அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா, அவர் தோழர் பத்தி சொல்ல வேண்டியதில்லை, அவர் கிளாரிட்டி, ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேடம், அவங்க ஒரு டீம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவரு நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவாரு. மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு மொமெண்ட்லயும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்கிற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்றதுக்கு முன்னாடி பூஜா மேடத்திட்ட கேட்பாரு, மது சார் கேமராமேன்ட்ட கேட்பாரு, சவுண்டுக்கு இருக்கக்கூடிய அப்புறம் புனே பிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாமே புனே பிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்பதான் அவர் ஓகே பண்ணுவாரு. ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா மேடமோட ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே இதா இருக்கும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும். அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸா, ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப கூலா இருப்பாரு. அது வந்து எனக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது, ஒரு பெரிய சுதந்திரம். அதனால எப்படா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து, எப்படா போன் வரும், எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்க ஓயாம தொந்தரவு பண்றது. எங்களுக்கு வந்து ஒண்ணு தீபா சப்போர்ட், இன்னொன்னு சரண் அங்க இருக்காரு, அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் நம்ம தமிழ், அவர் இங்க இருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண. சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படப்பிடிப்பு தளமா இருந்தது உண்மையிலேயே படம். அதனால எனக்கு என்னன்னா, அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.